மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 1 மணிக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றதா, கடன் பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக முடியப் போகின்றதா, பணம் குவிய என்ன பண்ணணும், பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றதா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃப்பையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி ஓகேங்களா? சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாக போகின்றது. கிரகங்களுடைய நிலைகள் எல்லாம் பெருமளவு சாதகமாக இருக்கப் போகின்றது. முயற்சிகளில் எதிர்பார்த்த ஒரு பலன் என்பது கிடைக்கப் போகின்றது. வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாக போகின்றது. வியாபாரத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவிலான ஒரு ஏற்றத்திற்கு செல்ல போகின்றதுங்க. அந்த அளவிற்கு கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றது. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிய போகின்றதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு எல்லாம் உண்டாகுங்க. சக ஊழியர்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருப்பாங்க என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. உங்களுடைய உழைப்பு என்பது அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற லாபம் என்பது 2 மடங்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான், குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகின்றாங்க. ஆனால் வரத்து தாமதப்பட்டாலும் நிச்சயமாக உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வீண் பேச்சால் சில நேரங்களில் மன வருத்தங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் உண்டாகலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பழகும்போது எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். உறவினர் தானே, நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று சொல்ல அதுவே பெரும் பிரச்சனையாகி இந்த காலகட்டத்தில் மாறிடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சொல்வது உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது.
சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாங்க. வீண் விரயம் எல்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இந்த ஒரு காலகட்டத்தில் அடைய போகிறீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் மாறப்போகின்றது. வீண் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை என்பது உண்டாக போகின்றது. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் என்பது தேடி வரப்போகின்றதுங்க. ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் சென்று லாபத்தை பார்ப்பீங்க. ரொம்ப கவனத்தோட நண்பர்களிடம் பழக வேண்டும். மனதில் புது தெம்பு உண்டாக போகின்றது. மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கப் போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் போகின்றதுங்க. கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உகந்தது என்பதை மறுத்துவிட முடியாதுங்க. தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட உண்டாகலாம். அதை எல்லாம் மாற்றிடாதீங்க. எடுக்கக்கூடிய தொழிலும் வியாபாரமும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இருக்கின்றதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் சரியாக நடக்கப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகி விடுங்க. வாகனங்கள் மூலமாக லாபம் என்பது கிடைக்கப் போகின்றது. வெளியூர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக இருக்குவது அவசியங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே குறைய போகின்றது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ண போகிறீங்க. ஒரு வேலையையும் எந்ததொரு வேலையையும் மன திருப்தியோடு செய்ய போகிறீங்க. சாமர்த்தியமான ஒரு பேச்சின் மூலமாக காரியத்தில் வெற்றி உண்டாக போகின்றது. பண வரத்து கூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைந்து விடுங்க. கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு பலனை கொடுக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு தொல்லைப்படுத்தலாங்க. செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினால் நன்மை என்பது உண்டாகும். எல்லா வகைகள்லையும் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க. எல்லா வகைகள்லையும் அமோகமான ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறதையும் 100% உறுதியாக சொல்லலாங்க. திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்க போகின்றது. திருமணத்திற்காக வரன் தேடி அலைந்து நொந்து போனவர்களுக்கு எல்லாம் நல்லதொரு வரன் என்பது உங்களுடைய வீட்டின் கதவை தட்டப்போகின்றது. இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு முடிவு என்பது கிடைக்கப் போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதியாக சொல்லலாங்க. எப்படி முடிவுக்கு வரும்னு கேட்டிங்க அப்படின்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு, பிரபலங்களுடைய நட்பு, விஐபிகளுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை கிரகங்கள் சாதகத்தால் இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் மூலமாக நீங்கள் தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. பெருமளவு லாபங்கள் என்பது பார்ப்பதால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இப்படி தான் உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக முடிவுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியே ஆக வேண்டுங்க. தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது என்பது நல்லது. கூடா பழக்க வழக்கங்கள் எளிதில் தொற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பழக வேண்டியது அவசியம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய மதிப்பு மரியாதை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பது என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற நிலை நிச்சயமாக உருவாகுங்க. குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்களுடைய தலை மேலே உண்டு. அது மட்டும் இல்லாமல் இருந்தாலும் அதையும் இனிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. எதிரிகளே இல்லாத ஒரு நிலையும் உருவாக போகின்றது. எதிர்த்தவர்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றார்கள். மற்றவர்களுக்காக இறக்கப்படக்கூடிய ஒரு குணம் என்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றாலும் அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி நம்பிக்கை துரோகம் செய்யவும் சிலர் முயல்வாங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருப்பது என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிர்வதை தவிர்க்க வேண்டியது அவசியங்க. இல்லை அப்படின்னா அந்த வகையில் நிச்சயமாக பிரச்சனை என்பது உண்டாகுங்க. ஆறுதல் என்பது தேட போகிறேன், ஆலோசனை கேட்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க, ஆலோசனையும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்க தான் பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய
குடும்ப பிரச்சனைகளுக்கு நீங்களாகவே தீர்வு காண்பது என்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. உங்களை தூற்றியவர்கள், உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாமே உங்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றார்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக எதையுமே செய்ய துணிவீங்க. மற்றவர்களுடைய அன்பு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சுய கௌரவத்திற்கு ஏதாச்சும் இழிவு ஏற்பட்டால் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நிலை உருவாகும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆகையால் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் யார் அப்படிங்கிறத உடனடியாக அடையாளம் கண்டு கொள்வது அவசியம். நீங்கள் பெரியதொரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எந்ததொரு விஷயத்தையும் அந்த முன்னேற்றம் பிடிக்காம உங்களை சுற்றி இருப்பவர்களை பொறாமை கொள்ள ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எந்ததொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அசைக்க முடியாது அப்படிங்கிறதையும், எந்ததொரு விஷயத்துலையுமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுத்து லாபத்தை கொடுக்குங்க. பணம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு கூட பண வரவு என்பது சிறப்பாக இருக்க போகின்றது. வேலை இல்லையே என்று நொந்து போனவர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. வெளிநாட்டு வேலை யோகமும் கிடைக்கப் போகின்றது. அதிக சம்பளத்தோட வேலைகள் பார்க்க போகிறீங்க. உங்களை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்தில் புறம் தள்ளிவிட முடியாது. யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒதுக்கி தள்ளிவிட முடியாதுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலமே உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு தாங்க. அதனால தான் நீங்கள் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கின்றதுங்க. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அரசியல் ரீதியாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அரசாங்க தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள், தேர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கப் போகின்றது. அரசாங்க ரீதியாக உதவிகள் என்பது கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள் பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்ட நீங்கள் கோபம் வந்தால் பொங்கி எழவும் தயங்க மாட்டீங்க. ஒதுக்கி தள்ளவும் தயங்கவும் மாட்டீங்க. நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்வது என்பது சிறப்பாக இருக்குங்க. நேரில் செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிலேயே வழிபடுங்கள், நல்லது என்பது நடக்குங்க. மற்ற ராசிக்காரர்களை விட பல நல்ல சம்பவங்கள் என்பது உங்களுக்கு நடக்கப் போகின்றது. வீண் விவகாரங்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மிக முக்கியமாக மாது சூது இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கி தள்ளிவிடுவது மிக பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பங்கு சந்தைகளில் அதிக முதலீடு செய்யாதீங்க. அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா அதில் பாதாளத்திற்கு செல்வது பாதிப்பு என்பதை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ சிறப்பாக எல்லாம் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும். கிரகங்களுடைய நிலையும் அதற்கு ஏற்றதை போல சாதகமாக இருக்கின்றது என்பதை அடித்து சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் துல்லியமாகவும் பல பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அனுபவமெல்லாம் இருக்குங்கள, அதையும் தாண்டி காசுக்காக பார்க்காம தன்னுடைய தொழில் பக்தி, தொழில் நேர்மையாக இருக்குங்கள அதுக்காக பார்க்குறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கூட நார்மலாக நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.